மும்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு முதல் பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களிலும் பாலிவுட் நடிகர் நடிகைகளை மிரட்டி பணம் பறித்த விவகாரங்களிலும் அதிகம் உச்சரிக்கப்பட்ட பெயர் தாவூத் இப்ராஹிம். காவலரின் மகனாக இருந்து பின்னாளில் நிழல் உலக தாதாவாக மாறியவர்தான் இந்த தாவூத் இப்ராஹிம். மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்து பின்னாளில் போதைப் பொருட்கள் கடத்தல், கொலை என மிகப்பெரிய தாதாவாக உருமாறினார். ஒரு கட்டத்தில் பயங்கரவாத செயல்களுக்கு துணை போன தாவூத் இப்ராஹிம் 1993ஆம் ஆண்டு நடந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு சதித்திட்டத்தையும் தீட்டிக் கொடுத்திருக்கிறார். மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு பின் பாகிஸ்தானில் மறைந்து வாழும் தாவூத் இப்ராஹிம் அங்கிருந்தபடியே தொடர்ந்து தனது கிரிமினல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். 2011ஆம் ஆண்டு ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட மோசமான 10 கிரிமினல்களின் தரவரிசை பட்டியலில் தாவூத் இப்ராஹிமிற்கு 3வது இடம் கிடைத்தது. தாவூத் இப்ராஹிமின் கிரிமினல் செயல்களை விவரிக்கும் வகையில் இந்தியில் பல்வேறு திரைப்படங்களும் வெளியாகியிருக்கின்றன. சர்வதேச அளவிலான போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் கடத்தலிலும் தாவூத்தின் வளர்ச்சி அதிகமாக இருந்தது. 25க்கும் மேற்பட்ட நாடுகளில் தாவூத் பல்வேறு கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது வரை அவரை இந்தியாவால் பிடிக்க முடியவில்லை. வெளிநாடுகளில் இருந்து கொண்டே இந்தியாவில் தனது கிரிமினல் வேலைகளை செய்து வருகிறார். இந்த சூழலில்தான் மும்பை போலீசார் தாவூத்தின் நெட்வொர்க்கை சேர்ந்த முக்கிய நபரான முகமது சலீம் என்பவரை துபாயில் கைது செய்து இந்தியாவுக்கு அழைத்து வந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பையின் குர்லா பகுதியில் உயர் ரக போதைப் பொருட்களோடு பர்வீன் என்ற பெண்ணை போலீசார் கைது செய்திருந்தனர். அவரிடமிருந்து 641 கிராம் போதைப் பொருள், 12 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பர்வீனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சஜித் முகமது ஆசிப் ஷேக் என்பவரிடமிருந்து அவர் போதைப் பொருள் வாங்கியதும் தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ போதைப் பொருள், 3,68,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர் விசாரணையில் சாங்லி பகுதியில் ஒரு ரகசிய போதைப் பொருள் உற்பத்தி ஆலை செயல்பட்டு வந்ததை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சாங்லியில் இயங்கி வந்த ஆலையில் போலீசார் ரெய்டு நடத்தியிருக்கிறார்கள். 245 கோடி மதிப்புள்ள 122 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 6 பேரை கைது செய்தனர். சாங்லி பகுதியில் இயங்கி வந்த தொழிற்சாலையில் இருந்து தயாரிக்கப்படும் போதைப் பொருள் இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு துபாயில் இருந்துதான் மூலப்பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. துபாயில் இருந்து யார் இந்த போதை நெட்வொர்க்கை இயக்குகிறார்கள் என்று போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் தாவூத்தின் நெட்வொர்க்கை சேர்ந்த முக்கிய நபரான முகமது சலீம் சிக்கியிருக்கிறார். துபாயில் இருந்தபடியே இந்தியாவில் சஜித் முகமது ஆசிப் ஷேக் மூலம் தனக்கென ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கிய முகமது சலீம் போதைப் பொருட்களை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை இந்தியாவுக்கு கடத்தியிருக்கிறார். அதேபோல் இந்தியாவில் தயாராகும் போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்து வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு சட்டப்பூர்வமான சம்பிரதாயங்களை முடித்த பின்னர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 15 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 126 கிலோ போதைப் பொருள், 4 கோடியே 19 லட்சம் ரொக்கம் மற்றும் வாகனங்கள் உட்பட 60 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மும்பை குற்றப்பிரிவு போலீசார் முகமது சலீமை அக்டோபர் 22ஆம் தேதி முறையாக கைது செய்து உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 30ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். முகமது சலீமிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகு இந்தியாவின் வேறு மாநிலங்களில் இயங்கி வரும் போதை மாஃபியா கும்பலின் ஆட்களை
போலீசார் கைது செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.